இனிய மாலை வணக்கம். சூரியோதயம் சன்ரைஸ் செய்திப்பாகம் 229 நகுலவதி தில்லை தேவன். லண்டன் டென்மார்க் செய்தி. டென்மார்க்கில் இப்போது தொடருந்துகள் 2 ஒன்றுடன் ஒன்று மோதி பெரிய விபத்து ஒன்று நடைபெற்றிருக்கிறது. டென்மார்க்கின் தலைநகரமான கோப்பன்ஹேகனில் இருந்து சுவன்மோக்கை நோக்கி வந்த தொடருந்து 15/8 அன்று வெள்ளி அன்று விவசாய ட்ரக் தொடருந்துடன் மோதியதில் 60 வயதான பெண் ஒருவர் மரணித்திருக்கிறார். மேலும் 27 பயணிகள் காயமுற்று வைத்தியசாலையில் இருக்கிறார்கள். இதனால் அந்த பாதையால் செல்லும் தொடருந்துகள் நிறுத்தப்பட்டிருப்பதாக டிஎஸ்பி அதாவது ரயில்வே ஆபரேட்டர் தெரிவித்திருக்கிறார். டென்மார்க்கில் ஈரானிய தொண்டு நிறுவனங்கள் வழங்கிய நிதியில் டென்மார்க் தலைநகரம் கோப்பன்ஹேகனில் அலி மசூதி கட்டப்பட்டு இருப்பதாகவும் இது டென்மார்க்கின் மிக பெரிய சயா மையங்களில் ஒன்றாகும். இது கோப்பன்ஹேகனில் கட்டப்பட்டது என்று டெனிஸ் செய்தித்தாள் வெளியிட்டு இருக்கிறது. ஈரானிய மக்கள் இதற்காக நன்கொடையாக 1 மில்லியன் குரோனங்களை வழங்கி இருப்பதாகவும் அந்த டெனிஸ் பத்திரிகை தெரிவிக்கிறது. தொடர்வது இங்கிலாந்து செய்திகள். இங்கிலாந்தில் இப்போது வயதான பெண்மணியான 97 வயதானவர் வட அயர்லாந்தை சேர்ந்த கிரேஸ் செம்பர் என்பவர் பூங்கா ஓட்டம் அதாவது பார்க் ரன் ஓட்டத்தில் வீர சாதனை செய்திருக்கிறார். அவர் இப்போது 5 கிலோமீட்டர் ஓட்டத்தினை வென்று அவர் பல சாதனைகளை பெற்றவராக இப்போது பிரபலியமாக வந்திருக்கிறார். பிரித்தானியாவில் தொற்று நோய் கண்டுபிடிப்பு அதாவது 73 பேருக்கு சிக்குன்குனியா நோய் கண்டறியப்பட்டிருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. லண்டனில் வியட்நாமிய உணவகம் ஒன்றில் ஆட்டிறைச்சிக்கு பதிலாக நாய் இறைச்சி விற்பனை செய்வது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார். இதனால் அந்த உணவகம் தொடர்ந்து மூடப்பட்டு இருக்கிறது. இங்கிலாந்தில் புதிய விதிமுறைகள் அதாவது பேருந்தில் பயணம் செய்வதற்காக இலவச பாசினை எடுப்பதற்கு புதிய விதிமுறைகள் 2025 ஆண்டு அந்த விதிமுறைகள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இதனால் மூத்த குடிமக்கள் அந்த விதிமுறைகளை கடைபிடிக்குமாறு அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது. இதற்கு முன்னர் 60 வயதாகும் போது இந்த இலவச பயண பாஸை பெற்றுக்கொள்ளலாம். இப்போது புதிய விதிமுறைகள் அதில் ஏற்பட்டிருப்பதாக அரசாங்கம் தெரிவிக்கிறது. அந்த விதிமுறைகளை வாசித்து விதிகளை பின்பற்றுமாறு அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது. 2023 ஆண்டு 2024 ஆண்டில் 60 வயதுக்கான இலவச பஸ் பாஸ்களை பெற்றதினால் அரசாங்கத்துக்கு சுமார் 84 மில்லியன் வருவாய் இழப்பை ஏற்படுத்தியாக TfL தெரிவித்திருக்கிறது. 14/8 அன்று பிரிட்டன் பிரின்சஸ் அதாவது இளவரசி அனா 75 வயது பிறந்த நாளை கொண்டாடி இருக்கிறார். பிரித்தானிய மன்னர் 3ஆம் சார்ல்ஸ் அவர்களும் அவரது மனைவியாரும் தேசிய நினைவு சேவையில் கலந்து கொண்டனர். கடந்த வெள்ளியன்று 80ஆம் ஆண்டு விஜே தினத்தில் அந்த விழாவில் கலந்து கொண்டு நாடு முழுவதிலும் 2ஆம் உலகப் போரில் முடிவு நாளை நினைவு கூர்ந்தனர். வேல்ஸ் இளவரசி வில்லியம் கேட் அவர்களும் வின்செஸ்டரின் ஒரு நிரந்தர வீட்டுக்கு மாற இருக்கிறார்கள். அனைத்து புதுப்பிக்கல்களுக்கும் அதற்குரிய நிதியை அளிக்க திட்டமிட்டு இருக்கிறார்கள். இதுவரை புற்றுநோயினாலும்
ராணி இறந்ததன் மறைவாலும் பல சோகத்தில் இருந்த அவர்கள் புதிய தொடக்கத்தை தேடுகிறார்கள் என்று மான்செஸ்டர் ஈவினிங் நியூஸ் தெரிவிக்கிறது. அதாவது மான்செஸ்டரில் மாலை நேர நியூஸ் அதாவது செய்தி தெரிவிக்கிறது. 2025ஆம் ஆண்டு இங்கிலாந்தில் ஓய்வூதியம் பெறுவோர்கள் புதிய மாற்றங்கள் வர உள்ளன. அவர்களுக்கு மாநில ஓய்வூதியம் மற்றும் பிற சலுகைகள் எவ்வாறு வழங்கப்படுகின்றது என்பதில் அரசாங்கம் புதிய விதிமுறைகளை அறிமுகப்படுத்தியது. பிரித்தானியாவில் ஆற்றில் விழுந்த 3 தேடும் பணியில் மீட்பு படையினர் அவர்கள் தேடி 2 கண்டுபிடித்து அவர்களை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் ஒருவரை காணாது தொடர்ந்து தேடி வருகிறார்கள். இங்கிலாந்து அரசாங்கம் இப்போது அனைத்து ஓய்வூதியதாரர்களுக்கும் இலவசமான தொலைக்காட்சி உரிமம் கிடைக்க என்பதை அதிகாரபூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளது. இது 1 மில்லியனுக்கு மேலானவர்கள் நன்மை அடைவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி, வணக்கம்.